வணக்கம் ஹரி வீரப்பன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? மறுபடியும் பிபிவி மீடியா சேனலில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் போயிட்டுருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எப்பவுமே விவாதம்னா எங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக ஒரு பெரிய விவாதமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய இஷ்யூஸ் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. ஆனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் இப்போ அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடக்கப்பட்டுச்சு. அதில் கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு புரிதல் வேணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி புரிதல் நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்ம அந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாடு இருக்குன்னா மாநிலங்களவையிலையும் சட்டமன்றத்திலையும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்கணும். அப்படின்னா மாநிலங்களவை சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அது தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு. எம்பி எலெக்ஷன்ஸும் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸும் ஒரே டைமில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூலிமா செலவினங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடுறாங்க. போன ஆண்டு எலெக்ஷனுக்காக, போன நாடாளுமன்ற தேர்தலுக்காக 1,35,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவினங்களை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மூலிமா குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ஸை குறைச்சோம்னாலே நம்மளோட நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் வைக்கிற கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மெயினாக பார்க்கணும். இது மாநிலங்களோட உரிமை பறிபோகும். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நம்மளுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப அப்போ 2029 சட்டமன்ற தேர்தல் நடத்தி ஆக வேண்டும். அந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தினோம்னா அப்போ 3 வருஷத்துலேயே ஒரு ஆட்சி கவிழ்க்கப்படும். இது ஒரு அரசினுடைய உரிமைகளை பறிப்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது மாநிலங்களோட ஒவ்வொரு 5 ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ ஒரு மாநிலத்தோட உரிமையை பறிக்கிறதா பார்க்குறாங்க. அதனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸை எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன, அதாவது ராம்நாத் கோவிந்த் போன 2023 செப்டம்பரில் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கூட்டுக்குழு தலைமையை அறிவிக்கிறாங்க. அந்த குழு ஒரு 3 பரிந்துரைகளை அரசுக்கு செஞ்சிருக்கு. அந்த பரிந்துரைகள் என்னன்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட வேண்டும். அதன் பிறகு 2வது கோரிக்கையாக 15 சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டும். 5 ஆர்டிக்கல், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 5 ஆர்டிக்கலை நம்ம மாற்றி அமைக்கணும், அதில் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று 2 மசோதாக்கள் சமர்ப்பிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில். அந்த 2 மசோதாக்கள் என்னன்னா, அதாவது 2 மசோதாக்கள் என்னென்ன அப்படின்னா, மாநிலங்களவையை, அதாவது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் மாநில சட்டமன்றத்திற்கும் ஒரே தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்திற்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். இந்த 2 மசோதாவை சமர்ப்பிக்கிறாங்க. இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 82A புதிதாக கொண்டு வரணும், 327 அது ஒரு சட்டப்பிரிவை ஆர்டிக்கலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. இதை எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகவே சபாநாயகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவிடுறாங்க. இதை மின்னணு வாக்கெடுப்பின் மூலம் இதை முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மின்னணு வாக்கெடுப்பில் நிறைய சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டெடுப்பு மூலியமாகவும் ஓட்டு அது மூலியமாகவும் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூலியமாக பண்ணதில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல
அதிகமாக இருந்ததுனால நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை வந்து 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இது சட்டமாக உருவெடுக்கும். இதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இதனால மாநிலங்களோட உரிமைகள் பறிபேறும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே எதிர்க்கிறாங்க. 15 எதிர்க்கட்சிகள் இதை வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்க. இப்போ இதனால் தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு ஏற்படும்? இப்போ மாநில கட்சிகள்லாம் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க 2026 தமிழ்நாட்டோட எலெக்ஷன் வருது. மறுபடியும் 2026 மறுபடியும் 2029 அந்த மறுபடியும் அந்த சட்டமன்ற தேர்தல் வரும்னு சொன்னீங்க. இப்போ என்ன கேட்குறது இப்போ நான் வரும்னு சொன்னீங்க. ஆனால் இது எந்த அளவு நடைமுறையில் சாத்தியமாகுமா? இப்போ இப்படி கேட்கலாம். சரி, ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நடைமுறையில் எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இப்போ சமீபத்தில் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்களால வந்து ஒரு எலெக்ஷனையும் ஒரே கட்டத்தில் ஒரு தேர்தலே வந்து ஒரே கட்டத்தில் நடத்த முடியலை, 7 கட்டம் 8 கட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சேம் டே இல்லைன்னா சேம் பீரியடில் எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் பண்ண முடியும்? இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்கம் எடுத்துக்கோங்க. தேர்தல் நேரங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு, எத்தனை கலவரங்கள் வந்துச்சு, அதை நம்ம ஒரு மெயினான இஷ்யூஸாக பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்துகிறாங்க, செலவினங்கள்லாம் கம்மியாகும். பாயிண்ட் ஆஃப் வியூ லாஜிக்கல், பட் நாட் பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம்லேயும் வந்து அதிகமான கலவரங்கள் பிரச்சனைகள் வந்து தேர்தல்னாலே அதிகம் வரக்கூடும். அதன் காரணமாக எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியும். ஆனால் நடைமுறையில் சாத்தியம் என்பது கடினமான விஷயம். ஆனால் அது பயன்படுத்தினால் அது முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சிஎம் எலெக்ஷனும் பிஎம் எலெக்ஷனும் ஒரே டைமில் வந்துச்சுன்னா மக்கள் மனப்பான்மை வந்து எப்படி இருக்குன்னா ஒரே நேர்கோட்டு தான் இருக்கும். எப்படி நம்ம இங்கே ஓட்டு போட்டால் சிஎம் வந்து வேறு கட்சியில் இருப்பார், பிஎம் வேறு கட்சியில் இருப்பார், நம்ம ஒரே ஆளுக்கே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு யுக்தி வரும். அதனால் வந்து மாநில உரிமைகள் அப்படின்றத விட மாநில கட்சிகளோட அந்தஸ்து பறிபோகும். அந்த வகையில் வந்து இப்போது அரசியல் கட்சிகள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, சில கட்சிகள் மக்கள் மனசு வச்சா வரக்கூடாதுன்னு நினைச்சா வரவே வராது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய மனசு எண்ணங்கள்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு அரசியலை வந்து டிசைட் பண்ணும். இப்போ எதிர்கட்சிகளுமே இயந்திரத்தில் வந்து பிரச்சனை இருக்கு, நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் தான் ஏதோ தேர்தல் ஊழல் முறைகள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனால் நம்ம மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்கு, அதை வந்து ஒரே நேர்கோட்டில் செல்லும் அப்படிங்கிறது என்னைய பொறுத்தளவு நான் வந்து அதை அப்படி பார்க்கல. செலவினங்கள் குறைக்கும் வகையில் சிறந்ததாக இருப்பின் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. நன்றி அறிவீரப்பன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.